ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்க ரம்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் மியூஸ். இந்த படம் 2017 ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட ஒரு சில இடத்துல 18+ கண்டென்ட் இருக்கு. அதனால இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்க வேணாம்னு சொல்லிக்கிறேன். சரி வாங்க இந்த படத்தோட ஒன்லைனர் பார்க்கலாம். இதுல ஒரு ப்ரொஃபசர் இருக்காரு. அவர் ஒரு பொண்ணை காதலிக்கிறாரு. அந்த பொண்ணு திடீர்னு ஒரு நாள் சூசைட் பண்ணிக்கிறா. அதுக்கப்புறம் சில நாள் கழிச்சு இவருக்கு ஒரு கெட்ட கனவு வந்துட்டே இருக்குது. திடீர்னு ஒரு நாள் அவருக்கு வந்த கனவு உண்மையிலே நடக்குது. இப்ப அந்த ப்ரொஃபசர் அவருக்கு வந்த கனவை பத்தி முழுசா தெரிஞ்சுக்க தான் இந்த படம் ஃபுல்லா காமிச்சிருப்பாங்க. சரி வாங்க இப்ப நம்ம கதைக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல ஆல் என்ற ஆப்ஷன் வரும். அதையும் அப்படியே அமைக்கிருங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு காலேஜை காட்டுறாங்க. அங்க ஒரு கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல ஒரு பொண்ணு அவளோட அழகான குரல்களால ஒரு புக்ல உள்ள சில வரிகளை வாசிட்டு இருக்கா. அவ வாசிக்கிற அந்த வரிகளை இந்த மொத்த கிளாஸுமே மெய் மறந்து கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப அவ வாசிச்சு முடிச்ச பிறகு இந்த ப்ரொஃபசர் வராரு. இவர் தான் இந்த படத்தோட ஹீரோ. அந்த பொண்ணு டான்டேஸ் இன்ஃபர்னோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்ல இருந்து தான் இவ்வளவு நேரம் வாசிச்சுட்டு இருந்திருப்பா. இத பத்தி நம்ம ப்ரொஃபசர் அந்த கிளாஸ்ல கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு பையன் ஏஞ்சி இந்த புக்ல வந்துட்டு நரகத்தை பத்தி சொல்லிருக்காங்கன்னு சொன்னோன்னு அதுக்கு ப்ரொஃபசர் சொல்றாரு, ஆமா நீ சொன்னது 100% கரெக்டா. இந்த புக்ல நரகத்தை பத்தி தான் சொல்லிருக்காங்க. இப்ப நீங்க எல்லாரும் என்ன செய்ய போறீங்கன்னா நரகத்தை பத்தி ஒரு போயட்ரி எழுதிட்டு வரணும். ஆனா இந்த புக்ல இருக்கிற எதையுமே நீங்க காப்பி பண்ணாம உங்களோட ஓன் ஸ்டைல்ல நீங்க எழுதிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ முடிச்சிட்டு வெளியில போறாரு. இவங்க தான் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட். இவங்க பேர் வந்து சூசன். இப்ப நம்ம ஹீரோவோட நேம் உங்களுக்கு சொல்லாம இருந்திருப்பேன். அவரோட பேர் வந்து சாமுவேல். சூசன் வந்து நம்ம ஹீரோவை டின்னருக்கு இன்வைட் பண்றாங்க. அதாவது நம்ம காலேஜ்ல ஒரு டின்னர் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கோம். அதுல வந்து ப்ரொஃபசர்ஸ் எல்லாரும் வராங்க. நீயும் கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொன்னோன்னே இல்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அதனால வர முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இப்ப ஹீரோ காலேஜ்ல இருந்து கிளம்பும் போது ஒரு பொண்ணு வந்துட்டு என்ன கொஞ்சம் டிராப் பண்ணிடுறீங்களான்னு கேக்குறா. இந்த பொண்ணு தான் இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல அந்த புக்கை வந்து ரீட் பண்ணிட்டு இருந்தா. சரின்னு சொல்லிட்டு இவளை டிராப் பண்றேன்ட்டு கார்ல கூட்டிட்டு போறாரு. ஆனா இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க போல. அவளை எங்கேயும் டிராப் பண்ணாம அவனோட வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருக்கான். இப்ப இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் அப்படி இப்படின்ட்டு ஒன்னா இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு வந்துட்டு அவன் கிட்ட நான் எப்பவுமே உன் கூடவே இருக்கணும், உன் பக்கத்திலே இருக்கணும், இதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லி அவ சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஒரு ப்ரொஃபசர் மட்டும் கிடையாது, இவரு ஒரு சில புக்ஸும் எழுதியிருக்காரு. அத பத்தி கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கிட்ட உனக்கு கிளாஸுக்கு டைம் ஆயிடும், அதனால நீ யூனிவர்சிட்டிக்கு சீக்கிரமா கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சு எவ்வளவு நாள் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இவன் 1 வருஷத்துக்கு மேல இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு இல்ல 13 மாசம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கோம், ஆனா நீ ஏன் யார்கிட்டயுமே இத பத்தி சொல்லல அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம ஹீரோ சொல்றான், நீ வந்து ஸ்டூடெண்ட், நான் ப்ரொஃபசர், நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்றது காலேஜுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எல்லாரும் நம்மள பத்தி ரொம்பவே புரணி பேசுவாங்க, அதனாலதான் நான் யார்கிட்டயுமே சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப அந்த பொண்ணு காலேஜுக்கு கிளம்புறதுக்காக ரெடியாக போறா. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஒரு பூனை வளர்த்துட்டு இருக்கான். அந்த பூனைக்கு சாப்பாடு தீந்து போயிடுச்சு, அதனால நான் சாப்பாடு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா அந்த பொண்ணு எதுக்குமே பதில் சொல்லாமலே இருக்கா. இவனுக்கு சந்தேகம் ஆயிடுது. கரெக்டா அந்த நேரத்துல வாஷ் பேஷனுக்குள்ள இவனோட சேவிங் ஷெட்ல இருக்கிற அந்த பிளேட காணா. அதனால அவ அங்கிருந்து வேகமா ஓடி போய் பாக்குறான். இங்க பார்த்தா பாத் டப்ல அவளோட கையெல்லாம் கிழிச்சுக்கிட்டு அப்படியே ரத்த வெள்ளத்துல அவ கிடக்குறா. இத பார்த்துட்டு அவன் பயங்கரமா பதறி போய் அவளை தூக்கி எப்படியாவது இவளை காப்பாத்திரணும்னு ரொம்ப ட்ரை பண்றான். ஆனா அவ அந்த இடத்துலயே செத்து போயிடுறா. கட் பண்ணா இப்ப பிரசன்ட்ல நடக்குது. இந்த இடத்துல ஒரு பெரிய பங்களா மாதிரி இருக்குது. அதுல ஒரு பொண்ணு யாரையோ பார்த்துட்டு பயந்து போய் ஓடிட்டு இருக்கா. இவங்க எல்லாரும் இப்ப இந்த பொண்ணு வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு அவளை கழுத்தறுத்து அந்த இடத்துலயே கொண்டு போட்டுறாங்க. ஆனா இது எதுவுமே நிஜம் இல்ல, எல்லாமே நம்ம ஹீரோவோட கனவுல வந்துட்டு இருக்கு. இப்போ கனவுல இருந்து ஏந்திரிச்ச நம்ம ஹீரோக்கு பயத்துல அப்படியே முகமெல்லாம் வேர்த்து போய் கிடக்கு. அப்புறம் நம்ம ஹீரோ லவ் பண்ண பொண்ணு சூசைட் பண்ணி இறந்து போனா இல்லையா, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா காலேஜுக்கும் சுத்தமா போறது கிடையாது. இப்படியே அவனோட ரொட்டீன் வந்துட்டு ரொம்ப டிப்ரெஸ்டாவே போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த கனவு அடிக்கடி அவனுக்கு நைட் ஆனா வந்துகிட்டே இருக்கு. அதனால அவன் என்ன பண்றானா அவனோட ஃப்ரெண்டான சூசனை போய் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு காலேஜுக்கு போறான். இப்ப சூசன் பார்த்துட்டு உன்னைய திருப்பி இந்த இடத்துல பாப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இப்பதான் நம்ம ஹீரோ சொல்றான் அவனுக்கு வந்த கனவை பத்தி. அதாவது அவனுக்கு நைட் ஆனா ஏதோ கெட்ட கனவு வந்துட்டு இருக்கிறதா சூசன் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இப்ப சூசன் வந்துட்டு அதெல்லாம் உண்மையா இருக்காது, எல்லாமே ஒரு கற்பனையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ சூசனை டின்னருக்கு இன்வைட் பண்ணிட்டு இருக்கான். சூசனும் ஓகேன்னு சொல்லிடா. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் டின்னர்ல இதே கனவை பத்தி
பேசிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம ஹீரோக்கு கடந்த 3 வாரமாவே இந்த கெட்ட கனவு வந்துட்டு இருக்கிறதாகவும், அந்த கனவுல ஒரு பொண்ணு அலறிட்டு வீடு ஃபுல்லா ஓடிட்டு இருக்கா. அந்த சமயத்துல அந்த இடத்துல ஒரு சில பேர் வந்து அந்த பொண்ணை அங்கேயே கழுத்து அறுத்து கொன்னு போட்டுறதாகவும் சொல்லிட்டு இருக்கான். ஆனா இவனுக்கு வந்து இந்த கனவு வந்து பார்க்க உண்மையா நடந்த மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி சூசன் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்ட சூசன் வந்துட்டு, ஒருவேளை நீ உன்னோட இறந்து போன அந்த லவ்வரையே நினைச்சிட்டு இருக்கனால இந்த மாதிரி உனக்கு கனவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீ ஒரு நல்ல டாக்டரை பார்த்து கவுன்சிலிங் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் சூசன் வந்து ஹீரோ கிட்ட, நீ அதுக்கப்புறம் ஏதாச்சும் புக்ஸ் எழுதினியா அப்படின்னு கேக்குறா. ஆனா நம்ம ஹீரோ அதை பத்தி சொல்றதுக்கு ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன் நீ உன்னோட இந்த கனவை பத்தியே ஒரு புக் எழுதலாமே அப்படின்னு கேக்குறதுக்கு, அப்ப நான் ஒரு ஹாரர் ரைட்டரா மாறிடுவேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் கலாய்ச்சி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சூசன் வந்து ஹீரோ கிட்ட ஒரு கிஃப்ட் கொடுக்குறா. இது எதுக்குன்னா இவனுக்கு ஏற்கனவே பர்த்டே முடிஞ்சிருக்கும், அதுக்காக இப்ப பிரசன்ட் பண்றா. அதை திறந்து பார்த்தா அதுக்குள்ள ஒரு பென் இருக்கு. இந்த பெண்ணை வச்சு என்ன பண்றதுன்னு கேக்குறதுக்கு அவ சொல்றா, நீ ஏன் எக்ஸாம்ஸ் எல்லாம் இதை வச்சு கரெக்ட் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவனை காலேஜ்க்கு மறுபடியும் வர சொல்றா. அப்புறமா டின்னர் முடிச்சிட்டு நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்தாராம். இப்ப சூசன் கொடுத்த அந்த பெண்ணை வச்சு ஒரு கதை எழுதலாம்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்கான். அந்த டைம்ல சடனா சூசன் கிட்ட இருந்து ஒரு கால் வருது. அந்த கால்ல அவ ரொம்பவே பதட்டமா பேசிட்டு இருக்கா. நீ உடனே போய் உன்னோட டிவிய ஆன் பண்ணி அதுல ஏதாவது ஒரு நியூஸ் சேனலை வச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவனும் அதே மாதிரியே ஒரு நியூஸ் சேனலை வச்சு பாக்குறான். இங்க என்னடான்னா இவனுக்கு வந்து அந்த கனவு ரியலாவே நடந்திருக்கு. அதை பார்த்து நம்ம ஹீரோ அப்படியே மிரண்டு போயிடுறான். இப்ப அடுத்த நாள் வந்து சூசனை மீட் பண்ணி இத பத்தி பேசுறதுக்காக ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க சூசன் கிட்ட ஒரு சில பேப்பர்ஸ் எல்லாம் காமிச்சு, இந்த கொலை இப்பதான் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நடந்திருக்கு. இவ வந்து ஒரு இட்டாலியன் லேடி, இவளோட பேர் வந்து லிடியா அப்படின்னு சொல்லி, இவதான் என்னோட கனவுல வந்தவ, கண்டிப்பா எனக்கு தெரியும் இவதான் அது அப்படின்னு சொல்லி ரொம்ப அடிச்சு பேசிட்டு இருக்கான். அப்ப சூசன் சொல்றா, இந்த கொலை நடக்கிறதுக்கு முன்னாடியே உனக்கு கனவு வந்திருக்குன்னா அதுக்கு பேர் வந்து முன்னெச்சரிக்கையாக வர ஒரு கனவு. அதுக்கு நம்ம ஹீரோ கேக்குறான், இந்த பொண்ணை நான் முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது, எனக்கு எதுக்கு இந்த மாதிரி ஒரு கனவு வரணும்? இதெல்லாம் கேட்கறதுக்கே ரொம்ப அட்வென்ச்சரஸா இருக்குது. ஆனா இந்த பொண்ணு செத்தது என்னவோ உண்மைதான், அது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சூசன் கிட்ட கேக்குறான். ஆனா இதுக்கு சூசன் கிட்டயும் நல்ல ஒரு பதில் கிடையாது. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க 2 பேரும். இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றானா, இத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அவனுக்கு கனவுல வந்து அந்த வீடு இருக்குல்ல, அந்த வீட்டுக்கு இப்ப போறான். அது ஒரு கொலை நடந்த வீடுன்றனால அது ஃபுல்லாவே போலீஸோட கண்ட்ரோல்ல இருக்குது. அதனால இவன் யாருக்கும் தெரியாம அந்த வீட்டுக்குள்ள போயிடுறான். இப்ப வீட்டுக்குள்ள போய் பார்த்தா அவனுக்கு கனவுல வந்து அதே விஷுவல்ஸ் இங்க ரியலாவே இருக்கிறத அவன் பார்த்து பயங்கரமா பிரமிச்சு போயிடுறான். அப்புறம் அந்த செத்து போன பொண்ணு இருக்கால, அவளோட ரூமுக்கு போறான். அங்க அந்த பொண்ணோட போட்டோவை எடுத்து பார்த்துட்டு இருக்கும் போது அதுக்கு கீழே இருந்து இன்னொரு போட்டோ விழுது. இந்த போட்டோக்கு பின்னாடி ஒயிட் ரிங் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் இருக்கு. இப்ப சடனா அந்த ரூம்குள்ள வேற ஏதோ ஒரு பொண்ணு வரா. அதை பார்த்துட்டு அவளை துரத்திட்டு வேகமா ஓடுறான். ஒரு வழியா அந்த பொண்ணை புடிச்சிடறா. அந்த பொண்ணு இவனை ஒரு போலீஸ் நினைச்சுக்கிட்டு இங்க இருந்து தப்பிக்க பாக்குறா. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் பேசிக்கும் போதுதான் இவங்களுக்கு ஒரு உண்மை தெரிய வருது. ஆக்சுவலா இந்த கனவு வந்து இவங்க 2 பேருக்குமே வந்திருக்கு. அதனால இவங்க 2 பேரும் இத பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த வீடு ஃபுல்லா எதையோ தேடிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல இவங்க கனவுல பார்த்த இடத்துக்கும் இங்க இருக்கிற ஒரு இடத்துக்கும் ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது. அந்த இடத்துல ஒரு டோர் மாதிரி இருந்திருக்கு. ஆனா இப்போ இங்க ஒரு ஷெல்ஃப் இருக்குது. அப்புறம் அந்த ஷெல்ஃப் ஃபுல்லத்தையும் கிளியர் பண்ணிட்டு பார்த்தா இந்த இடத்துல ஒரு டோர் இருக்கு. அந்த டோரை ஓபன் பண்ணி உள்ள போறாங்க. அது ஒரு பெரிய பாதையா போய்கிட்டே இருக்கு. அந்த இடம் முழுக்க பயங்கர இருட்டா இருக்கிறனால இவ ஒரு மேட்ச் பாக்ஸ் வச்சிருக்கா. அதோட உதவியால இவங்க போயிட்டு இருக்காங்க. இப்ப அந்த வீட்டோட மேல் பகுதிக்கு போயிடுறாங்க. இந்த இடத்துல பார்த்தா ஒரு பெரிய மீன் தொட்டியாட்டம் இருக்குது. அதுக்குள்ள முட்டை ஷேப்ல ஒரு பொருள் இருக்கிறத இவங்க பாக்குறாங்க. அதுல ஒரு சில வேர்ட்ஸ் எழுதிருக்கு. அது என்னன்னா, என்னை திருப்பிய மிருகத்தை நீங்கள் காண்கிறீர்கள் அப்படின்ட்டு இருக்கு. சாரி, நான் இத சொல்ல மறந்துட்டேன். இந்த இடத்துல இருக்க பொண்ணுதான் நம்ம படத்தோட ஹீரோயின். இப்ப நம்ம படத்தோட ஹீரோயின் வந்து அந்த பொருளை வாங்கி பார்த்துட்டு இது மூலமா இவங்க நமக்கு ஏதோ ஒண்ணு சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ சொல்றான், ஆமா அதனாலதான் நமக்கு அந்த மாதிரி ஒரு கனவு வந்திருக்கு. ஆமா, இந்த இடத்துல ஏதோ ஒரு பொருளை எடுக்கிறதுக்காக தான் அவளை கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல வந்து போலீஸ் அந்த இடத்துக்கு வந்துருது. அதனால இவங்க 2 பேரும் அங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயின் வந்து அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவளை தேடி பாக்குறான். அவ காணும். சரின்னு சொல்லிட்டு இவனும் அங்க இருந்து வீட்டுக்கு கிளம்பி போயிடுறான். இப்ப இந்த இடத்துல ஏதோ ஒரு பொண்ணு கிளப்ல டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. இவ வேற யாரும் இல்ல, நம்ம படத்தோட ஹீரோயின் தான். இவ இந்த கிளப்ல தான் வேலை செஞ்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இவளோட ஒர்க் எல்லாம் முடிஞ்சோன்னு அவளோட வீட்டுக்கு கிளம்பிடுறா. இப்ப இங்க வந்தோன்னு அவ ஒரு பொருளை எடுத்துட்டு வந்தால அதையே பாத்துட்டு இருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, அந்த போட்டோக்கு பின்னாடி ஒயிட் ரிங்னு எழுதியிருந்ததுல அதை பத்தி ரிசர்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்டு சூசன் இருக்கால, அவகிட்ட வந்து இத பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அவளுக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயத்த இவன் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இத பத்தி சொல்ல போனா இது ரொம்ப
ரொம்பவே சீரியஸான விஷயமா போயிட்டு இருக்கு. ஷேக்ஸ்பியர் எழுதின தி இம்பாசிபிள் சோனட்ஸ் அந்த புக்கை பத்தி அவ சொல்லிட்டு இருக்கா. அதாவது ஷேக்ஸ்பியருக்கும் இதே மாதிரி ஒரு கனவு வந்துட்டு இருந்திருக்கான். அப்ப அதுல ஒரு டார்க் லேடி வந்திருக்கா. அவரை மீட் பண்ணவும் செஞ்சிருக்காரு. அவளோட பேர் வந்து ஹெபேரியா. இந்த எக்ஸ்பீரியன்ஸ பத்தி தான் இவரு அந்த புக்ல எழுதியிருப்பாரு. அதுக்கப்புறம் இது எல்லாமே கனெக்ட் ஆகிற ஒரு இடம்னு பார்த்தா மியூசஸ். இந்த மியூசஸ்ன்றது என்னதுன்னா ஒரு காவிய கலை ஆவேச தேவதைகள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது துர்தேவதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் வந்து எப்பவுமே தீமையை மட்டும் தான் செய்வாங்க. அதாவது இந்த மியூசஸ்ல வந்து மொத்தம் 7 பேர் இருக்கிறதாகவும் அதுல முதல் தேவதை வந்து அழைப்பு, 2வது வேண்டுகோள், 3வது பொய் சொல்வது, 4வது தண்டனை தருவது, 5வது முன் அறிவிப்பு, 6வது உணர்ச்சிகள், அதுக்கப்புறமா 7வது வந்து ஒளிந்து கொள்வது. இந்த மாதிரியான மொத்தம் 7 பேர் இதுல இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த போட்டோல ஒயிட் ரிங் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்பான். அது என்னதுன்னா ஒரு வெள்ளை கலர்ல ஒரு பெரிய வட்டம் மாதிரி போட்டு அது மூலமா இவங்கள சந்திக்கலாம்னு சொல்லிட்டு அதையும் சூசன் சொல்லிட்டு இருக்கா. இப்ப இதெல்லாம் பத்தி ஒரு சில பேர் ரிசர்ச் பண்ணி புக்ஸ் எழுதி வெளியிட்டு இருக்காங்க. அதையும் நம்ம ஹீரோ கிட்ட காமிச்சிட்டு இருக்கா சூசன். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த பூட்டி இருக்க வீட்டுக்குள்ள போனதையும் அங்க ஒரு பொருள் கிடைச்சதையும் சூசன் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இப்ப பார்த்தா நம்ம ஹீரோயின் என்ன பண்றானா அந்த பொருளையே பார்த்துட்டு இருக்கா. அத சுத்தி பார்க்கும் போது அது அப்படியே டர்ன் ஆகுது. இப்ப சடனா அங்கேருந்து அவளோட பையன் வந்தோன்னு அதை அப்படியே ஒளிச்சு வச்சுக்கிறா. இப்ப அவளோட பையன் வந்து அம்மா உங்களை பார்க்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதனால அவ சொல்றா இல்ல நான் கொஞ்சம் டயர்டா இருக்கேன் அதனாலதான் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் அவளோட பையன் இன்னைக்கு நைட்டும் நீங்க வேலைக்கு போகணுமா அப்படின்னு சொல்லி ரொம்பவே பாவமா கேட்டுட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் சொல்றா இல்ல இன்னைக்கு நைட்டு தான் நான் போற லாஸ்ட் ஒர்க், இதுக்கப்புறம் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே 2 பேரும் ஒரே குஷியா ஆயிட்டு சந்தோஷமா அங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல சூசன் வந்துட்டு அந்த மியூசஸ் பத்தி யாரெல்லாம் ரிசர்ச் பண்ணி எழுதியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு கலெக்ட் பண்ணிருப்பா. அதுல மொத்தம் 5 பேர் இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ கேக்குறான் நாம அந்த 5 பேரையும் போய் மீட் பண்ணி பேசலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது இப்பதான் ஒரு விஷயத்தை இவ சொல்றா. இந்த 5 பேத்துல 4 பேர் வந்து இறந்து போயிட்டதாகவும் சொல்லிட்டு இருக்கா. ஆனா இந்த 4 பேரும் ரொம்பவே வித்தியாசமா இறந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த லிஸ்ட்ல லாஸ்டா ஹெர்பர்ட் ராஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவர் இருக்காரு. அவரை பத்தி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சூசன் சொல்லிடுறா. இப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றானா இவ வேலையை விட்டு வந்துடுறேன்னு சொல்லி பையன் கிட்ட சொல்லிருப்பால. அதனால அந்த கிளப்ப பாத்துக்கிறவங்கள்ட்ட போய் பேசிட்டு இருக்கா. ஆனா அவங்க இவளை வெளியில விடுற மாதிரி தெரியல. அவளை பயங்கரமா அடிச்சிட்டு நாளையில இருந்து நீ கரெக்ட் டைமுக்கு கிளப்புக்கு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து அமுச்சு வச்சாராம். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் சூசனும் சேர்ந்து அந்த ஹெர்பர்ட் ராச்சன்றவரை பத்தி கண்டுபிடிக்கிறாங்க. இவர் வந்து ஏதோ ஒரு ஷிப்ல போயிட்டு இருக்கும் போது அந்த ஷிப்பே வந்து மிஸ் ஆயிட்ட மாதிரி நியூஸ் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. இத பார்த்துட்டு இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சூசன் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு அதாவது இவரு போன ஷிப்பும் மிஸ் ஆயிருக்கு, ஆளும் இவரு மிஸ் ஆயிருக்காரு. ஒருவேளை இவரோட அட்ரஸ் நம்ம கண்டுபிடிச்சு போனா இவரு உயிரோட இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு சூசனும் சரி நீ போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ ஒரு பூனை வளர்த்துட்டு இருக்கான்ல அதுக்கு சாப்பாடு வச்சுட்டு ரொம்ப நேரம் கூப்பிட்டுட்டே இருக்கான். ஆனா பூனை அந்த இடத்துக்கு வரவே இல்ல. இப்ப சடனா இந்த இடத்துக்கு ஒரு சின்ன பொண்ணு வரா. அவளோட கையில இவனோட பூனையையும் வச்சிட்டு இருக்கா. அதை பார்த்த ஹீரோ அப்படியே மிரண்டு போயிட்டு உன்னை யாரு வீட்டுக்குள்ள விட்டா, நீ எதுக்கு வீட்டுக்குள்ள வந்த அப்படின்னு கத்திட்டு இருக்கான். நீ வெளியில போறியா இல்லனா நான் போலீஸ்க்கு கால் பண்ணவா அப்படின்னு சொன்னோன்னே அந்த பொண்ணு சொல்றா என்னால நிறைய மாயாஜாலங்களை பண்ண முடியும், எங்களுக்கு அந்த ஈமேகோ வேணும், நீ அத மீன் தொட்டிக்குள்ள இருந்து எடுத்து இல்ல அதை ஒழுங்கா எங்க கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அது எங்களுடைய பொருள், அது எங்களோட ரூல்ஸும் கூட, அந்த தண்ணிக்குள்ள இருந்து எடுத்த பொருளை ஒழுங்கா எங்க கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ அவளை வெளியில போக சொல்றான். இப்ப அவ கையில இருக்க அந்த பூனைய தூக்கி வீசுறா. அந்த பூனை செத்து போய் கிடக்கு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஏதோ போயம் மாதிரி ஒரு சில வரிகளை சொல்லிட்டு இருக்கா. அவ சொல்ல சொல்ல இவனுக்கு ஏதேதோ நடக்குது உடம்புல. அவனோட கை அப்படியே கிழிஞ்சி அதுல இருந்து அப்படியே ரத்தமா கொட்டுது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட வந்து நாளைக்கு நடு ராத்திரிக்குள்ள வடக்கு பக்கமா ஒரு 25 மைல் வந்தீனா அங்க ஜாய் ஹில்ஸ் இருக்கும், அந்த இடத்துக்கு நீ ஈமேகோவோட கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. இந்த டைம்ல நம்ம ஹீரோயின் என்ன பண்றானா அவளோட பாஸ்போர்ட்ஸ் எல்லாமே இந்த கிளப்போட ஓனர் கிட்ட மாட்டிட்டு இருந்திருக்கும். அதனால எப்படியாச்சும் அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நம்ம இந்த ஊரை விட்டே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ்போர்ட்ஸை எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. இப்ப சூசன் வந்து நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு வந்துடுறா. ஆனா இங்க நடந்தது எதுவும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா தடயத்தையுமே அழிச்சிட்டு இருக்கான் இவன். அதுக்கப்புறம் சூசன் வீட்டுக்குள்ள வந்துட்டு அந்த ஹெர்பர்ட் இருக்கார்ல அவரோட அட்ரஸ கண்டுபிடிச்சிருப்பா. ஆனா அந்த அட்ரஸ் மொத்தத்தையுமே அவரு அழிச்சு வச்சிருப்பாரு. அதனால இவங்க 2 பேத்துக்கும் ஒரு சந்தேகம் வருது. மொத்தத்துல அவரு
சாகல, எங்கேயோ அவரு ஒளிஞ்சிட்டு இருக்காரு. ஆனா எதுக்காக இந்த மாதிரி செய்யறாருன்ட்டு இவங்களால யூகிக்க முடியல. இப்ப நம்ம ஹீரோ ஒரு இடத்துக்கு வந்திருக்கான். இந்த இடத்துல ஒரு ஆள் கிட்ட நான் ப்ரொஃபசர் ரோஷனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஆக்சுவலா இந்த அட்ரஸ் இவன் எப்படி கண்டுபிடிச்சிருப்பானா, அவனுக்கு இதுக்கு முன்னாடி அந்த செத்து போன பொண்ணு வீட்ல இருந்து ஒரு போட்டோ கிடைச்சது இல்ல, ஒயிட் ரிங்னு சொல்லிட்டு பின்னாடி எழுதியிருக்கும். அந்த போட்டோஸ்ல ஒரு 5 பேர் இருப்பாங்க. அதுல கார்னர்ல இந்த வீட்டோட பேர் எழுதியிருக்கும். அதை வச்சுதான் இவன் கண்டுபிடிச்சிருப்பான். இவங்க வீட்டுக்கு வந்த பிறகு அந்த ஹெர்பர்ட் ரோஷன் இருக்கார்ல, அவரையும் மீட் பண்ணிறான். அப்ப அந்த ப்ரொஃபசர் வந்து என்னை எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்கும் போது இவன் எல்லாத்தையுமே சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து நீங்க எதுக்காக பொய்யா செத்து போன மாதிரி ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு ப்ரொஃபசர் வந்து இதுக்கு ஒரு காரணம் இருக்கு, நான் அதை உன்கிட்ட காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அது என்ன காரணம், உங்களுக்கு அந்த லிடியா இறந்ததை பத்தி ஏதாவது தெரியுமான்னு சொன்னோனே, ஆமா அந்த 7 பேர்ல 5ஆவதா வர முன்னறிவிப்பு அப்படின்ற தேவதைய இந்த லிடியாவுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் ரெக்கார்டரை ஆன் பண்றாரு. அதுக்கு பக்கத்திலேயே ஒரு செத்து போன மீனையும் வைக்கிறாரு. இப்ப அந்த டேப் ரெக்கார்டர்ல இருந்து ஒரு வாய்ஸ் வருது. இதை கேட்டோன்னு அந்த மீன் அப்படியே துடிக்க ஆரம்பிக்குது. இத பார்த்த நம்ம ஹீரோ அப்படியே மிரண்டு போய் அங்க நிக்கிறான். இப்பதான் நம்ம ப்ரொஃபசர் ஒரு விஷயத்தை ஹீரோ கிட்ட சொல்றாரு. அதாவது இந்த மியூசஸ் சொல்ற 7 பேர் இருக்காங்கல்ல, இவங்களோட வார்த்தையில தான் இவங்க பயங்கரமா விளையாடுவாங்களாம். இவங்க சொல்ற அந்த போயட்ஸ்னால இந்த உலகத்துக்குள்ள இவங்க ஊடுருவ பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க பேசுற வார்த்தைகள் கேட்கவே அவ்வளவு இனிமையா இருக்கும், அவ்வளவு அழகா இருக்கும். இவங்க எல்லாரும் பாக்குறதுக்கு எந்த ஒரு பாதிப்பும் தராத மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா இவங்க நான் யார் மேல எல்லாம் ரொம்ப பாசம் வச்சிருந்தேனோ அவங்க எல்லாரையுமே கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவங்க யாரும் லிடியாவை கொலை பண்ணணும்னு நினைக்கல, அவகிட்ட இருக்க ஒரு பொருளை தான் இவங்க எடுத்துக்க நினைச்சாங்க. அதனால நீயும் சாக கூடாதுன்னு நினைச்சினா அவங்க கேக்குற அந்த பொருளை அவங்க கிட்ட எவ்வளவு சீக்கிரம் கொடுக்க முடியுமோ கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அந்த பொருள் வந்து ஹீரோ கிட்ட இல்லன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்காக நம்ம ப்ரொஃபசர் சொல்றாரு, அப்பனா நீ இந்த இடத்துல இருந்து வேகமா வேற எங்கேயாச்சும் ஓடி போயிடு அப்படின்னு சொன்னோன்னு நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு வந்து எல்லா பொருளையும் எடுத்து வச்சிட்டு இருக்காரு. அந்த டைம்ல நம்ம ஹீரோயின் வேலை செய்யற இடத்தோட கார்டு ஒண்ணு அவன் கையில மாட்டிக்குது. இத பார்த்துட்டு இவன் வேகமா அங்கேருந்து அவளை தேடிட்டு போறான். இந்த இடத்துல பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து பாஸ்போர்ட்டை எடுத்துட்டு வந்ததுனால இந்த ஊரை விட்டு கிளம்பணும்னு சொல்லிட்டு எல்லா லக்கேஜும் பேக் பண்ணிட்டே இருக்கிறா. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பத்தி விசாரிச்சுட்டு இருக்கிறான். ஆனா இங்க யாரும் அவனை உள்ள கூட விட மாட்டேங்கிறாங்க. இந்த டைம்ல தான் அந்த இடத்துல வேலை செய்யற இன்னொரு பொண்ணு அங்க உள்ள போறத பாக்குறான். அவகிட்ட போய் இவளை பத்தி விசாரிச்சுட்டு இருக்கும் போது அவ வந்து நம்ம ஹீரோயினோட வீட்டு அட்ரஸ கொடுத்துறா. இப்ப நம்ம ஹீரோயின் வீட்டை விட்டு வெளியில போலான்னு சொல்லி ரெடியா நின்னுட்டு இருக்கா. இந்த டைம்ல அவளோட வீட்டு கதவை யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேக்குது. அதை கேட்டுட்டு இவ மெதுவா போய் கதவை திறந்து பார்த்தா அந்த இடத்துல அந்த கிளப்போட ஓனர் ஒருத்தர் இருக்கால, அவன் வந்து நிக்கிறான். அவன் வந்து இவளை பயங்கரமா மிரட்டிக்கிட்டே அங்க இருக்கிற ஒரு சிங்க் ஃபுல்லா தண்ணியை நல்லா ரொப்பி அதுக்குள்ள இவளோட முகத்தை முக்கி கொல்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அந்த டைம்ல இவளுக்கு ஏதேதோ ஞாபகம் வந்துட்டு இருக்கு. சடனா பக்கத்துல இருக்க ஒரு ஸ்பேனர் எடுத்து அவனோட கழுத்தை நச்சு நச்சுன்னு 4 குத்து குத்தி அங்கேயே கொன்னு போட்டுறா. இப்ப கரெக்டா நம்மளோட ஹீரோவும் இந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்து ரொம்ப நேரமா கதவை தட்டிட்டே இருக்கான். நான் தான் சாமுவேல் வந்திருக்கேன், கதவை தர அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப மெதுவா போய் இவ கதவை திறந்துட்டு எங்களை எப்படியாச்சும் இங்க இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்மளோட ஹீரோ வந்து அவங்க 2 பேரையுமே அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறான். இப்ப அந்த குட்டி பையன் கூட கொஞ்ச நேரம் பேசிட்டே இருக்கும்போது ஹீரோயின் வந்து தூங்குற டைம் ஆயிடுச்சு, அதனால சீக்கிரமா போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் இப்ப உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவன் கிட்ட நீ எங்களை போலீஸ் கிட்ட மாட்டி விடாம எங்களை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. இப்ப நம்ம ஹீரோ வந்து அந்த ஈமாகோ இருக்குதுல ஒரு பொருள் தண்ணிக்குள்ள இருந்து கிடைச்சது இல்லையா, அந்த பொருளை குடுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றா, இது என்ன அவ்வளவு முக்கியமான பொருளா, இந்த பொருளுக்காக தான் லிடியாவையும் கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ சொல்றான், லிடியாவை பத்தி எனக்கு இப்ப பிரச்சனை கிடையாது, எனக்கு அந்த பொருள் வந்து இப்ப ரொம்ப முக்கியம், அந்த லேடிஸ் வந்து இந்த பொருளை கேக்குறாங்க, நான் கண்டிப்பா அவங்க கிட்ட இதை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அதை கேக்குறான். இப்ப நம்ம ஹீரோயினும் அதை கையில கொடுத்துறா. இந்த டைம் வந்து யார் கதவை திறந்தாலும் நீ கதவை திறக்காத, நான் வந்து தட்டினா மட்டும்தான் நீ கதவை திறக்கணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறான். இப்ப நம்ம ஹீரோ கார்ல போயிட்டு இருக்கும்போது ப்ரொஃபசர் ஹெர்பர்ட் இருக்கார்ல, அவரே கால் பண்றாரு. அவர் எதையோ பார்த்துட்டு ரொம்ப பதட்டமா இவன் கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஆனா போற வேகத்துல இவனுக்கு எதுவுமே காதுல விழல. அப்ப சடனா காலும் கட் ஆயிடுது. இந்த இடத்துல பார்த்தா ஹெர்பர்ட்டோட வீட்டுல ஏதோ ஒரு சவுண்ட் கேட்டுட்டே இருக்குது. நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணு சொன்ன இடத்த போய் ரீச் ஆயிடுறான். இந்த இடத்துல பார்த்தா வேற ஏதோ ஒரு லேடி உட்கார்ந்து இருக்கு. அதுக்கப்புறம் அந்த சின்ன பொண்ணும் இங்கதான் இருக்கு. இப்ப இந்த பொம்பளை வந்து நம்ம ஹீரோவை வெல்கம் பண்ணி அங்க உட்கார வச்சுட்டு அப்படியே அவளை பத்தியும் சொல்லிட்டு இருக்கா. ஆக்சுவலா இவ யாருன்னா அந்த 7 துர்தேவதைகள் சொல்லியிருந்தேன்ல, அதுல 2ஆவதா சொல்லப்பட்ட வேண்டுகோள் தான் இவ. இவளோட பேர் வந்து ஹெபேரியா. இந்த பேரை இதுக்கு முன்னாடி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்னன்னா சூசன் வந்து ஷேக்ஸ்பியரை பத்தி ஒரு கதை சொல்லிருப்பா. அந்த இடத்துல ஷேக்ஸ்பியர் ஒரு டார்க் லேடிய மீட் பண்ணதாகவும் அவளோட பேர் வந்து ஹெபேரியா அப்படின்னு சொல்லிருப்பா. அவ தான் இந்த லேடி.
மாதிரி. இப்ப இந்த பொம்பளை வந்து அந்த ஈமேகோவை கேட்டுட்டு இருக்கா. இவனும் அதை எடுத்து கையில கொடுத்தோன்னு அதை அப்படியே சுத்தி பார்த்துட்டு டக்குன்னு உடைச்சறா. அது அப்படியே சுக்கு நூறா உடைஞ்சு போகுது. அதை பார்த்துட்டு அவ சொல்றா, இது ஈமேகோ கிடையாது, இது வெறும் ஓடு. எங்க கிட்டே வந்து உன்னோட ட்ரிக்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அந்த சின்ன பொண்ணு இருக்கால, அவ ஏதோ ஒரு போயம் மாதிரி ஒரு சில வரிகளை வாசிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோவோட மூக்குல இருந்து ரத்தமா வடிஞ்சிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவனுக்கு கையில அடிபட்டது இல்ல, அதுல இருந்தும் அப்படியே ரத்தம் கொட்டிட்டு இருக்கு. அப்ப அந்த ஹெபேரியா இருக்கால, அவ சொல்றா, இதுக்கு மேல உனக்கு மன்னிப்பு கிடையாது, இதுக்கப்புறம் நீ கரெக்டா அந்த ஈமேகோவை எங்க கிட்ட வந்து ஒப்படைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவனை அமுச்சு வச்சிடறா. இங்க நம்ம ஹீரோயின் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது யாரோ கதவை தட்டுற சத்தம் கேட்டு மெதுவா ஏஞ்சி போய் கதவை திறக்கிறா. இப்ப இந்த இடத்துல ஒரு பொண்ணு வரா. இவ யாருன்னு தெரியுதா? இவளதான் ஸ்டார்டிங்ல கொலை செய்யற மாதிரி நம்ம ஹீரோ கனவுல வந்திருக்கும். இப்ப இவ உள்ளார வந்தோன்னு நம்ம ஹீரோயின் இவளை பார்த்துட்டு லிடியாவா அப்படின்னு சொன்னோன்னு அவ, ஓ பழசெல்லாம் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வந்துருச்சு போல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. இந்த டைம்ல நம்ம ஹீரோயின் வந்து, நீதான் ஏற்கனவே செத்து போயிட்டியே, இப்ப எப்படி உன்னால உயிரோட வர முடியும் அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும்போது சட்டுன்னு பார்த்தா அந்த லிடியா இருக்கால, அவளோட முகத்தை அப்படியே கிழிக்கிறா. இப்ப வேற யாரோ ஒரு லேடி தான் இவளோட வேஷத்தை போட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது. இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட இவ என்ன யாருன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அவளுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வந்துருது. ஆக்சுவலா இவ யாருன்னா அந்த 7 பேத்துல 3ஆவதா வர பொய் சொல்வது. இவளோட பேரு கோட்சா. இவ ஆக்சுவலா இந்த இடத்துக்கு அந்த ஈமேகோவை எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கா. அத பத்தி பேசிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயின், அதை நான் கண்டிப்பா உங்ககிட்ட தரமாட்டேன், எனக்கு என்னோட ரூல்ஸ் எல்லாமே ஞாபகம் இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த கோட்சா இருக்கால, அவ சொல்றா, ஆமா ரூல்ஸ், அந்த ரூல்ஸ் எதையுமே நீ ஃபாலோ பண்ணாதனாலதான் நான் இந்த இடத்துக்கு வந்து இப்ப நின்னுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும்போது ஹீரோயினோட பையன் வந்து இப்ப ரூம் விட்டு வெளியில வந்து பாக்குறான். இந்த பொம்பளையோட மூஞ்ச பார்த்துட்டு அப்படியே பயந்து போயிட்டு மறுபடியும் ரூம்குள்ள ஓடி போயிடுறான். ஆனா நம்ம ஹீரோயினுக்கும் இந்த 7 பேர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரி இருக்குது. இப்ப சூசன் இருக்கா இல்லையா, அவ என்ன பண்றான்னா இந்த 7 பேரை பத்தி கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு சில ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அவ எடுக்கிற புக்ஸ் எல்லாத்துலயுமே வெறும் 6 பேர் மட்டும் தான் இருக்காங்க. அப்ப இந்த 7ஆவதா இருக்கிறவங்க யாருன்னு சொல்லி இவ யோசிச்சிட்டே இருக்கா. இந்த டைம்ல அந்த ப்ரொஃபசர் ஹெர்பர்ட் இருக்காருல்ல, அவரோட வீட்ல அவரை யாரோ கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இந்த டைம்ல அந்த இடத்துக்கு ஏதோ ஒரு பொண்ணு வந்து நிறைய கத்தியாது இதையும் எடுத்துட்டு வந்திருக்கா. இப்ப இந்த பொண்ணு யாருன்னா அந்த 7 பேத்துல 4ஆவதா இருக்கிற தண்டனை தருபவள். அவ வந்து அந்த ப்ரொஃபசர் கிட்ட ரகசியங்களை எப்போதுமே நம்ம பாதுகாத்து வச்சிருக்கணும், அப்படி இல்லனா இந்த மாதிரி தான் நடக்கும், கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் ஒன்னும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொஃபசரோட உடம்பெல்லாம் அப்படியே கத்திய வச்சு கிழிச்சு வச்சாரா. இப்ப சூசன் அந்த புக்ல இருக்க 6 பேர்த்த பாத்துட்டே இருக்கா. அந்த டைம்ல அவளுக்கு பின்னாடி ஏதோ ஒரு கருப்பு ட்ரெஸ் போட்டு ஒரு உருவம் வந்து நின்னுட்டு இருக்கு. இப்ப நம்ம ஹீரோ வந்து அந்த ஷெல்ல மாத்தி கொடுத்திருப்பால நம்ம ஹீரோயின், அதுக்காக ரொம்ப கோவமா வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். வந்து பார்த்தா இங்க நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப அழுதுட்டு இருக்கா. இப்ப நம்ம ஹீரோ போயிட்டு, எதுக்காக நீ அந்த மாதிரி மாத்தி கொடுத்த, ஏன் அந்த ஈமாகோவை நீ என்கிட்ட தரலன்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல என்னால அதை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றா. ஏன் உன்னால கொடுக்க முடியாது அப்படின்னு கேக்குறதுக்கு அவ சொல்றா, எனக்கு நான் யாருன்ட்டு ஞாபகம் வந்துருச்சு. அப்ப அவளோட கையில இருக்க அவளோட ஈமாகோவை காட்டுறா. ஆக்சுவலா இவளும் அந்த 7 பேத்துல ஒருத்தி தான். அதுக்கப்புறம் இந்த ஈமாகோ தான் எங்களோட பவர், ஞாபகங்கள் எல்லாமே இந்த ஈமாகோ தான். இது எங்க கிட்ட இல்லனா நாங்க வெறும் ரத்தமும் சதையும் இருக்கிற ஒரு சாதாரண மனுஷங்க தான். அப்ப நம்ம ஹீரோ சொல்றான், நான் அவங்க எல்லாரையுமே பார்த்தேன், ஆனா அவங்க யாரும் ஒன்ன மாதிரி இல்லையே அப்படின்னு சொன்னதுக்கு, அதனாலதான் அவங்க எல்லாருமே என்னைய ரொம்பவே வெறுக்கிறாங்க, அவங்களுக்கு மனுஷங்களை பார்த்தா சுத்தமாவே பிடிக்காது, ஏன்னா அவங்களால மனுஷங்க மாதிரி வாழ முடியாததுதான் காரணம், ஆனா இந்த வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல நூற்றாண்டுக்கு முன்னாடியே இவங்க எல்லாரும் என்னைய ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்காங்க. இந்த மியூசஸ்னு சொல்ற 7 பேருக்குமே நூத்துக்கணக்கான ரூல்ஸ் இவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதுல ஒண்ணு குழந்தை பெத்துக்க கூடாது அப்படின்னு சொல்ற ரூல்ஸும் இருக்கு. ஆனா இவளுக்கு அந்த ரூல் பிடிக்காம குழந்தை பெத்துக்கிறதுக்கு இவ முயற்சி பண்ணிருக்கா. அதனாலதான் இவளை இவங்க குரூப்ல எல்லாருமே ரொம்பவே வெறுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவகிட்டேந்து அந்த ஈமேகோவை வாங்கி ஃபுல்லாவே அழிச்சிடுறாங்க. அதனால இவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அவளோட ஞாபகங்களும் சக்திகளும் மொத்தமாவே அழிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் அந்த லேடிஸ் எல்லாம் சேர்ந்து இவளை இந்த கிளப்புக்கு ஒரு அடிமை மாதிரி வித்துட்டு போயிடுறாங்க. இவங்க தர தண்டனைக்கு ஒரு முடிவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் லிடியாவுக்கு இத பத்தின விஷயம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது. இவளுக்கு கொஞ்சம் உதவி செய்யணும்னு சொல்லிட்டு அந்த ஈமாகோ இருக்கிற இடத்துக்கு போய் அதை தோண்டி எடுத்துட்டு வந்துடுறா. அததான் அவளோட வீட்டு மேல் பகுதியில தண்ணி தொட்டிக்குள்ள போட்டு வச்சிருப்பா. இவ இந்த மாதிரி செஞ்சத அந்த மியூசஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே கண்டுபிடிச்சிடறாங்க. அதனாலதான் இவளை கொல்லவும் செஞ்சிடறாங்க. அப்புறம் அந்த லிடியாவுக்கு நடக்க போறத கணிக்கிற சக்தி இருக்குது. அவதான் இவளை ஃபர்ஸ்ட்ல இருந்தே கைட் பண்ணிட்டே இருக்கிறா. அதுக்கு நம்ம ஹீரோ கேக்குறான், என்ன எதுக்காக செலக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டதுக்கு, நான் தான் உன்னைய செலக்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில அடிபட்டதுக்கு ஒரு துணி கட்டியிருக்கான்ல, அத மெதுவா கலட்டிட்டு இவ ஒரு மந்திரத்தை உச்சரிக்கிறா. அதை சொல்ல சொல்ல அவனோட புண்ணு அப்படி
அப்படியே ஆறி போயிடுது. இப்பதான் நம்ம ஹீரோ வந்து நீ யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு அவ நான் உணர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இத சொல்லி முடிச்சிட்டு அந்த ஈமேகோவை நம்ம ஹீரோ கையில கொடுத்துட்டு இத மறுபடியும் அவங்க கிட்டயே கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்னு சொன்னோன்னு நம்ம ஹீரோ சொல்றான், இத நான் செய்ய மாட்டேன், அப்படி இத போய் நான் கொடுத்தேன்னா அவங்க என்னையும் கொன்னுடுவாங்க, உன்னையும் இதே போல வேற எங்கேயாவது கொண்டு போய் விட்டுருவாங்க, இது நம்ம கிட்ட இருக்கிறதுனால நமக்கு மிகப்பெரிய பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோயின் வந்து எதையோ யோசிச்சுட்டு இருக்கா. என்னன்னு கேட்கும் போது எங்க 7 பேத்துல 7ஆவதா இருக்கிறவ ஒளிந்து கொள்பவள், அவ யாரோட கண்ணுக்கும் தெரியாம ஒளிஞ்சுக்குவா, யாராலையுமே அவளை கண்டுபிடிக்கவே முடியாது. அப்புறம் எங்க 7 பேத்திலேயே அவதான் ரொம்ப மோசமான ஆபத்தான ஒரு பொண்ணு, அது மட்டும் இல்லாம அவ எங்க 7 பேத்திலயுமே ரொம்ப பலகீனமானவளும் கூட, அதனாலதான் அவ யாரோட கண்ணுக்கும் தெரியாம எப்பவும் ஒளிஞ்சியே இருப்பா. இன்னொரு விஷயம், அவ செத்து போயிட்டா அப்படின்னா மீதி இருக்க 6 பேருமே செத்து போயிடுவாங்க அப்படின்னு இவங்களோட சீக்ரெட்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஒருவேளை லிடியாவுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சனாலதான் அவளையும் கொன்னுட்டாங்களான்னு சொல்லி ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். ஆனா ஹீரோயினுக்கு அதை பத்தி தெரியல. சரி, இத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ப்ரொஃபசர் ஹெர்பர்ட் இருக்கார்ல, அவரோட வீட்டுக்கு போகலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. ஆனா இவங்களோட சீக்ரெட்ஸ் தெரிஞ்ச யாரையுமே இவங்க உயிரோட விடுறது கிடையாது. அதனாலதான் அந்த ஹெர்பர்ட்டையும் அந்த தண்டனைன்னு சொல்ற பொண்ணு வந்து கொன்னுட்டு போயிடுறா. இப்ப நம்ம ஹீரோ அந்த ப்ரொஃபசர் இருக்கிற நிலைமைய பார்த்துட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுறான். அப்பதான் அவனுக்கு ஒரு ஞாபகம் வருது. இதுக்கு முன்னாடி அவன் கார்ல போயிட்டு இருக்கும் போது அவனுக்கு ஒரு கால் பண்ணிருப்பாருல, அந்த கால்ல ஒரு லெட்டரை பத்தி சொல்லிருப்பாரு. அந்த லெட்டரை போய் இவன் தேடி எடுத்துறான். அப்புறம் அங்கிருந்து வெளியில போகும்போது அந்த ப்ரொஃபசர் கூடவே ஒரு ஆள் இருப்பார்ல, அந்த ஆளையும் இவங்களோட வசியத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதனால அவனும் நம்ம ஹீரோவை வந்து தாக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்து அவளோட மந்திரத்தை சொல்லி அப்படியே அந்த இடத்துலயே அவனை கொன்னுட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அவங்க 2 பேரும் அந்த லெட்டரை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதுல ஒரு சாவி இருக்குது. அத பத்தி பேசிக்கிட்டே அப்படியே சூசனோட வீட்டுக்கு போறாங்க. இங்க போய் பார்த்தா வீடு ஒரே வித்தியாசமா இருக்குது. அப்புறம் சூசனை பார்த்தா அவ தன்னோட விரல தானே கடிச்சு அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கா. அவளை எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாங்க, ஆனா சுத்தமா முடியல. அதனால அவளோட கைகள் அப்படியே பின்னாடி கட்டி போட்டுட்டு அவளை எப்படியாவது சரி பண்ண சொல்லி ஹீரோயின் கிட்ட கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயின், இதை என்னால சுத்தமா சரி பண்ண முடியாது, அவளை கொல்றது மட்டும்தான் இதுக்கு சரியான தீர்வா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவங்க எடுத்துட்டு வந்த லெட்டர்ல ஒரு போயம் மாதிரி இருக்கு. அதை காமிச்சு இதுக்கான விளக்கத்தை அவகிட்ட கேக்குறான். இத உன்கிட்ட இந்த நேரத்துல கேக்குறதுக்கு என்னைய மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சூசன் வந்துட்டு முக்காடுகளுக்கு அப்பால் அப்படின்னு சொல்றா. ஆனா அவ என்ன சொல்றான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு சுத்தமா புரியவே இல்ல. இப்ப நம்ம ஹீரோயின் வந்து அந்த லெட்டரை வாங்கி திருப்பி பாக்குறா. இந்த இடத்துல ஒரு அட்ரஸ் இருக்கு, கண்டிப்பா இந்த அட்ரஸ்ல தான் அந்த ஒளிந்து கொள்பவள் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த லெட்டர் கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு முன்னாடி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து இந்த அட்ரஸுக்கு நம்ம சீக்கிரமா போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு இருக்கா. ஆனா அவன் சூசனை விட்டு என்னால எப்படி வர முடியும், அவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி நான் கீழே கொஞ்ச நேரம் வெயிட் பண்றேன், நீ வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிடுறா. இப்ப டக்குன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்து நிக்கிறா. சரி நான் இதை எப்படியாச்சும் சரி பண்றதுக்கு ட்ரை பண்றேன், ஆனா நீங்க என்னைய தனியா விடணும் அவ கூட அப்படின்னு சொல்லணும்னு ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு வெளியில போயிடுறான். இப்ப வெளியில போய் நின்னு பாத்துட்டு இருக்கும் போதுதான் தெரியுது உண்மையிலே ஹீரோயின் வந்துட்டு கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஆனா இந்த இடத்துக்கு வந்தது யாருன்னு சொல்லிட்டு வேகமா ஓடி போய் பாக்குறான். ஆனா அந்த பொய் சொல்பவள் இருக்கால, அவதான் இந்த இடத்துக்கு வந்து அந்த சூசனை கொன்னுட்டு வெளியில வந்துடுறா. இப்ப அவன் திருப்பி போய் சூசனை பார்த்துட்டு பயங்கரமா அலறிட்டு இருக்கான். அவனை அப்படியே சமாதானம் பண்ணி நம்ம ஹீரோயின் வந்து மறுபடியும் அந்த அட்ரஸ் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறா. இப்ப அந்த இடத்த வந்து ரீச் பண்ணிடுறாங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட அந்த ஒளிந்து கொள்பவள் இருக்கால, அவளை அழிச்சிட்டா 7 பேருமே செத்து போயிடுவாங்க, அப்படின்னா நீயும் சேர்ந்து செத்து போயிடுவதானே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது நான் செத்தா பரவாயில்ல, என்னோட பையனை நீ பத்திரமா பாத்துக்கோ, அவனை உன்னோட பையன் மாதிரியே நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்குள்ளார போறாங்க. இப்ப இந்த இடத்த பார்த்தா ரொம்ப நாளா யூஸ் பண்ணாத மாதிரியே இருக்குது. அந்த இடத்துக்குள்ள 1007 நம்பர் இருக்குல்ல, அந்த ரூமை தேடி கண்டுபிடிச்சிடறாங்க. அதுக்குள்ள போய் பார்த்தா அங்க யாருமே இல்ல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து சரின்ட்டு வெளியில கிளம்புறான். இந்த டைம்ல நம்ம ஹீரோயின் வந்து அங்க ஒரு கபோர்டு இருக்கிறத பாக்குறா. அத தொடச்சு பார்த்தா அந்த இடத்துல நீங்கள் என்றென்றும் என்னை நேசிப்பீர்கள் என்று சத்தியம் செய்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. இத பார்த்துட்டு அவங்களோட கீ எடுத்து அதுல திறந்து பாக்குறாங்க. அந்த கபோர்டும் திறந்துருது. பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெரிய கண்ணாடி தான் இருக்கு, வேற யாரும் இல்ல. ஆனா அந்த கண்ணாடியில வந்து நம்ம ஹீரோவோட முகம் தெரியுது. இத பார்த்துட்டு ஹீரோயின் என்ன சொல்றானா, அந்த ஒளிந்து கொள்பவள் வந்து எங்க இருக்கானா உன் உடம்புக்குள்ளதான் இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே இவனுக்கு அப்படியே பேரெதிர்ச்சியா ஆயிடுது. இவனோட உடம்பதான் அவ தேர்ந்தெடுத்திருக்கா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதுதான் இவனுக்கு ஒரு ஞாபகம் வருது. ஆக்சுவலா இவன் காலேஜ்ல ஒரு ஸ்டூடெண்ட லவ் பண்ணிருப்பான்ல, அந்த பொண்ணு தான் ஒளிந்து கொள்பவள். அவதான் லாஸ்டா இவன் கிட்ட நீ என்னைய எப்பயுமே உன் மனசுலயே வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயே செத்து போயிருப்பா. அந்த ஞாபகத்திலேயே தான் இவன் இவ்வளவு நாளா வாழ்ந்துட்டு இருந்திருப்பான். அப்ப அவதான் இவனோட உடம்ப தேர்ந்தெடுத்து ரொம்ப நாளா ஒளிஞ்சு
வாழ்ந்துட்டு இருக்கா. இவனோட உடம்புல இருந்து அவளை பிரிச்சு எடுக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அதாவது நம்ம ஹீரோவோட உடம்ப துன்புறுத்தினா மட்டும்தான் அவ வெளியில வருவா. அதனால இவனோட கைய கட் பண்ணிட்டு அப்படியே தண்ணிக்குள்ள கொஞ்ச நேரம் வச்சுட்டே இருக்கான். அது வழியா அவ அப்படியே வெளியில வந்து கீழே விழுந்துடுறா. ஆனா இவளை சாதாரணமாலாம் கொல்ல முடியாது. அந்த ஒயிட் ரிங்னு சொல்றாங்கல்ல, அதுக்குள்ள வச்சுதான் இவளை சாகடிக்க முடியும். அதுக்காக நம்ம ஹீரோயின் வந்து அங்க இருக்கிற ஒரு வெள்ளை கலர் கம்பிய அப்படியே ரிங் மாதிரி வளைச்சு அந்த இடத்துல வச்சிருக்கா. இதுக்குள்ளார அந்த ஒளிந்து கொள்பவளையும் கொண்டாந்து நிக்க வச்சிடறா. இந்த டைம்ல அந்த மீதி இருக்கிற மியூசஸ் எல்லாருமே இந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினோட குழந்தையோட வந்து நிக்கிறாங்க. ஒழுங்கா அவளை விட்டுருங்க, அந்த ஈமாகோவையும் என் கையில கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டே இருக்கா. அதுக்கப்புறமா உன்னைய நாங்க சும்மாவே விட மாட்டோம், உனக்காக நிறைய தண்டனைகளை நாங்க யோசிச்சு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து அந்த ஒளிந்து கொள்பவள் இருக்கால, அவளை கொல்றதுக்காக கத்தி எடுத்து கழுத்துல வச்சுட்டு இருக்கான். அதை பார்த்தோன்னே அந்த மியூசஸ் இருக்காங்கல்ல, அவங்க நம்ம ஹீரோயினோட பையனை கூட்டிட்டு வந்திருக்காங்க. நீ அவளை கொன்னினா நான் உன் பையனை கொன்னுடுவேன், உன்னால உன் பையன் இல்லாம வாழ முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ அந்த ஒளிந்து கொள்பவளோட கழுத்தை அறுத்து அங்கேயே சாகடிச்சிடறான். அவ செத்த மறு நிமிஷமே அங்க இருக்க மித்த மியூசஸ் எல்லாருமே செத்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பையனை நம்ம ஹீரோவே கொண்டு போய் வளர்க்க ஆரம்பிச்சிடறான். இந்த கதையை நம்ம ஹீரோ ஒரு புக்காவே எழுதி வச்சிடறான். இப்ப எப்பயும் போல அவன் காலேஜுக்கும் போக ஸ்டார்ட் பண்ணிடுறான். இதோட இந்த கதையை முடிக்கிறாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இது போல வேற ஒரு கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் எங்க சேனல்ல இருக்க மத்த வீடியோஸ் எல்லாம் பாருங்க. பை பாய்.